வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் உள்ளே போகிறதுக்கு எதனால் ஆசைப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எஃப்ஜே வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார். லைக் எஃப்ஜே, விஜய் பார்வதி அண்ட் தென் வாட்டர் பிளான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர், அமித், கனி அண்ட் தென் விக்கல்ஸ் விக்ரம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள அனுப்புறதுக்கு எஃப்ஜே இருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே உள்ள போறப்ப லைக் ஜெயிலுக்கு வர முடியாது அப்படின்ற மாரி நெறைய மொரடு பிடிச்சிருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு அந்த சிச்சுவேஷன்ல அவர் எப்படி பிஹேவ் பண்ணாரு இல்லையா? இப்ப அவர் வந்து கேப்டனா இருக்காருன்றப்ப, அவர மாரியே நம்ம ரியாக்ட் பண்ணா, அதாவது நான் ஜெயிலுக்குள்ள போமாட்டேன் அப்படின்ற மாரி ரியாக்ட் பண்ணா, அவர் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்லி விக்ரமும் உள்ள வந்தனால, அன்னைக்கு அவர் ஜட்ஜா இருந்தாரு. அவரு அன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணாரு, இன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னேன் அப்படின்ற மாரி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நான் வந்து இதுக்காக தான் வந்தேன். மேபி இவங்க கேட்டனால தான் வந்து பிக் பாஸ் இவங்களை உள்ளே அமிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேல் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரமை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னா விக்கல்ஸ் வந்து அவருக்கு தேவை அப்படின்னா தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார், தேவையில்லை அப்படின்னா காலில் வச்சு மிதிப்பார், செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேல் வந்து உருவாகுது. அதை வந்து கேட்ட சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ அழுதுட்டு இருந்தல நேற்று, அப்போ வந்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆஸ் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. பட் இதை ஏன் இப்படி சொல்லி அவர் டீக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வேறு ஜோனில் இருந்தார், அங்கே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு பாட்டு பாடி அவர் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா இவங்க 2 பேரும் சீக்கிரம் சாப்பிடுவாங்க, வேலையை முடிச்சுட்டு உள்ளே போவாங்க ஜெயிலுக்குன்னு பார்த்தா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க, சாப்பிடாம கூட சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து கண்டுக்காமல் இருக்கணுன்றதுக்காக அவர் வேறு ஒரு விஷயம் பண்ணாரே தவிர்த்து வேணும்னு திவ்யாவை பார்த்து அல்றாங்க ஜாலி சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் இதை கேட்ட விஜய் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, ஓ அந்தளவுக்கு சைக்கோவா அப்படின்ற மாதிரி இப்போ சைக்கோன்னு புது பட்டத்தை விக்கல் சிக்ரம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. திவ்யா வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.